ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் விஜய்க்கு புரிகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்குங்க. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். மீனை தான் போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்புறம் மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று மீனா போய் சொல்லணும், இல்லைன்னா ஸ்ருதி போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே ஸ்ருதிக்கு கோவம் வந்துடுது. நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன், சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போனாங்க, நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லவும் மீனா கேட்குறாங்க, நீங்கள் காலம்புற குளிக்க போனீங்கல்ல, அப்போ தான் உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஸ்ருதி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் ஸ்ருதிக்கே புரிய வருது, நான் ஹெட்செட் போட்டுறதுனால மீனா சொல்றதை கவனிக்கவே இல்லை, மீனாவும் அதை கவனிக்காமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வீட்லேயும் சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வழியாக அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து மொட்டை மாடியில் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அப்போ மீனா வந்து நக்கலாக முத்து பார்த்து கேட்குறாங்க, என்ன பயங்கரமாக அழுதிங்க போல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து வந்து, நான் எங்கே அழுதேன், நான்லாம் ஒன்றும் அழுவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராப்பாக பேசுகிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, அதான் ஃபேஸ்லேயே நல்லா தெரியுதே, நான் தான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் இதே மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ தான் மீனோட அம்மாவும் வேற ஃபோன் பண்ணிடுறாங்க. அப்போ முத்து வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. முத்து வந்து நாளைக்கு மீனா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் மீனா வந்து விஜயா கிட்ட போய் பேசுகிறாங்க. காலம்பரம் என்கிட்ட சொன்னீங்கல்ல, ஒரு வருஷமாக என் கூட கடமைக்கு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ பார்த்தீங்களா என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காருன்னு, இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் விஜய் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக போயிட்டாங்க. எப்படி பேசுவாங்க, அவங்க தான் கண் கூட பார்த்துட்டாங்களா எல்லா விஷயத்தையும், இப்போயாவது விஜயாவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு புரியாதுங்க, திரும்பி மீனா பற்றி பேச தான் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மீனா முத்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் போய் தேடினுங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்கவும் அப்போ முத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பேச்சுவாக்கில் வந்து சத்யா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் என் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லவும் மீனாக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஆனால் முத்து அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. கண்டிப்பாக அவன் கொடுத்துருக்க மாட்டான், அவன் வேறு யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லவும் மீனா வந்து அதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்த நாள் மீனா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் சத்யா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ சத்யா வந்து, இல்லைக்கா உன்னை காணோன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போய் தேடுறது, அதனால தான் சித்தி சொன்னா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா புரிஞ்சுக்கிட்டாங்க, சிட்டி சொல்லி தான் உங்கள் வேலையை பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் சத்யாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்போ தான் சிட்டி கூட பழகிறத விடப்பட, நானும் எவ்வளோ டைம் தான் சொல்கிறது, அவர் நீ நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாரு, ஆனால் நீ தேவையில்லாத பழக்கத்தை வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சத்யாக்கு சில விஷயங்கள் புரிய வருது. அவர் சிட்டியை போய் பார்க்குறாரு. சிட்டி பார்த்துட்டு, நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடாது, இது அவங்க வீட்டு பிரச்சனை, நம்ம இதுக்கு தலையிடணும், என் மாமா மேலுக்கு கோவத்தில் தான் அப்படி பண்ணியிருக்கேன், அம்மாவும் திட்டினாங்க பயங்கரமாக, அக்காவும் பிடிச்சி திட்டுனா அவங்க சொல்கிறது சரிதான், அவர் வந்து என் விஷயத்தில் தலையிடாமல் தான் இருக்கார், நான் அதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் தலையிடணும், இது வரைக்கும் அவங்க வீட்டு பணத்தை நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் இருக்கார், அதனால இதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் விஷயத்தில் நான் தலையிட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லவும் சிட்டிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இதுக்கப்புறம் சிட்டி அமைதியாக இருக்க மாட்டாருங்க, வேணுன்ட்டு சத்யா தூண்ட தான் ஆரம்பிப்பார். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.